டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரிசி புட்டு கொழுக்கட்டை, பிள்ளையாருக்கு பிடிச்ச இந்த இனிப்பு கொழுக்கட்டையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்குங்க ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு 1.5 கப்பு அரிசி மாவு அதில் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு ஒரு மிதமான சூட்டில் வறுத்து வச்சுக்கலாங்க. அதை இப்போ ஒரு டம்ளரில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. அதில் 1/2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றி அது உப்பை நல்லா கலந்துக்கலாங்க. அதில் அதை அப்படியே அந்த மாவு மேலே பரவலாக அப்படி ஊற்றிக்கலாங்க. அந்த உப்பு தண்ணி மாவில் நல்லா சேர்கிற அளவுக்கு பசைஞ்சு விட்டுக்கலாங்க மாவை. இப்போ இந்த மாவை இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் வச்சுங்க வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அது கீழே தண்ணி ஊற்றிட்டு அது மேலே ஒரு சின்ன ரிங்கு போட்டு அது மேலே இந்த மாவு பாத்திரத்தை வச்சுருக்குங்க. இது நீராவி நல்லா வெந்த உடனே எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கலாங்க. அதை மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்காக சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதை மிக்சியில் போட்டு வச்சுங்க தேங்காய் துருவல் பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாங்க. அதை இப்போ ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாங்க. அதை நல்லா பொடியாக பண்ணிக்கலாங்க. பொடியாக பண்ணிவிட்டு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி அதை நல்லா ஊற வச்சுக்கலாங்க. அது கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. அது வெல்லம் எல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் போட்டுக்கலாங்க. 3 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாங்க. அதில் நெய் நல்லா காஞ்ச உடனேங்க நம்ம தேங்காய் துருவலை எடுத்து அதில் போட்டு வறுத்துக்கலாங்க. அதில் இட்லி பாத்திரத்தில் நம்ம அவிச்சு வச்ச மாவை அதில் கொட்டிக்கலாங்க. அதில் நம்ம வெல்லம் கரைச்சி வச்ச தண்ணீரை அதில் கொட்டிக்கலாங்க. வடிகட்டி கொட்டிக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மண் எதாக இருந்தாலும் இருக்கும், அதனால் வடிகட்டி கொட்டிக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதில் அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த கலந்த மாவை கையில் பிடிச்சி கட்டியாக இப்படி பிடிச்சிட்டா அப்படியே நிற்கணுங்க. அது கட்டியாகவே இருக்கணும். அந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி விட்டுக்கணும். அடுப்பில் இட்லி பாத்திரத்தை போட்டாச்சுங்க. இட்லி தட்டை வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த மாவை எடுத்து கொழுக்கட்டை லெவலுக்கு நல்லா அழுத்தமாக பிடிச்சி இந்த இட்லி தட்டில் வச்சிடலாம். ஒன்று ஒன்றா வச்சிடலாம். எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா நீராவி வந்த உடனே எடுத்து எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.